சிம்பிளான இதுதான். அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்போம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா சொல்லுடா, தெரிஞ்சதை சொல்லு. தமிழ்நாடு எம்எல்ஏ இருக்கக்கூடியவங்க, தமிழ்நாடு அமைச்சராக இருக்கிறவங்க பல பேருக்கு தமிழே தெரியாது. அவன் அமைச்சராக இருந்துகிட்டு இருக்கான். ஆனால் இங்கே ஒரு சாதாரண ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போய் நீ யார்? முதல்ல தொழில்துறை அமைச்சர் என்ன அம்மனியா கசிவால வந்து சென்னையை ஒட்டி ஒரு 30 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க. பல பேர் காயமடைஞ்சு 200க்கும் மேற்பட்ட காயமடைஞ்சு இப்போ வர அதாவது உடல் ஊனமுற்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீ அங்கே போய் என்ன பண்ணியிருக்கணும்? ஆய்வு பண்ணியா? உன் வேலை என்ன? அரசு பள்ளியை ஆய்வு பண்ணுறது உன் வேலையா? சரி, உன் வேலையா கூட இருக்கட்டும். அங்கே போய் வந்து தமிழை தட்டியும் தமிழை ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி ஆங்கிலத்தை உயர்த்தி பிடிச்சிற மாதிரி இருக்குன்னா அரசு பள்ளி வந்து அப்போ அவ்வளோ மோசமான இருக்கிறது நீ சொல்ல வரியா? அப்போ தனியார் பள்ளிக்கூடத்துக்கு தான் படிக்கணுங்கிற மாதிரி உன்னோட கட்டமைப்பு வருது. அப்படிலாம் கிடையாது. முதல்ல உனக்கே ஆங்கிலம் தகுடுதான். தொழில்துறை அமைச்சராக இருக்கிற நீனே ஆங்கிலத்தை தப்பு தான் பேசுகிற. இப்போவும் சொல்கிறேன், இதில் இன்னொரு விஷயம் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அதாவது இந்த பெண்ணுக்கே வந்து முறையாக ஆங்கிலம் தெரியுறாங்க. அப்போ லாஸ்ட் பெஞ்சு இன்னும் படு மோசமாக இருக்கும். அப்போ நான் என்ன கேட்குறேன், அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்ல போல தான். லாஸ்ட் பெஞ்சுனா சட்டசபையில் முன்னாடி இருக்கிறவங்களாம் அறிவாளி மாதிரி, பின்னாடி இருக்கிறவங்க புள்ள தாவைகளாக இருக்கிற முட்டாப்பாய் மாதிரி சொல்ல வரியா? நீ? என்றும் இணைந்திருங்கள் தமிழர் படையோடு.